அதே மாரி ஒருத்தர் சந்திரன் மேல பரிவர்த்தனையானா, இப்ப இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சிறப்புங்க. இப்ப இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன், அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அதுவும் சிறப்புங்க. இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, அவங்களுக்கு 7ஆம் இடத்துல அதாவது ஒரு பாவ கிரகம் பாவத்தோட சேரும்போது, அது வந்து அ யோகத்தை கொடுக்கும். ஒரு சுப கிரகம் சுபத்தோட சேரும்போது யோகத்த கொடுக்கும். ஒரு சுப கிரகம் பாவத்தோட சேரும்போது, அது சுபத்தன்மையை இழக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுன்னு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு வச்சுக்கங்க. இப்ப குருவோட சனி சேர்ந்தார்ன்னா, அ அவர் குருவோட தன்மை இழந்துருவார். இப்ப குருவோட வந்து ராகு, கேது சேர்ந்தாங்கன்னா, அந்த குருவோட சுபத்தன்மை இழந்துரும். ஏன்னா குருங்கிறது ஒரு சுப கிரகங்கள். அவர் ஒழுக்கத்தன்மையான ஒரு சீலன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த ஒழுக்கத்தன்மை கெட்டுவிடும் அப்படிங்கிற ஏன்னா குரு, ராகு சேர்ந்தா குரு சண்டால யோகம். அ சனியும் குரு சேர்ந்தா பிரம்மகத்தி தோஷங்கிறான். அதாவது அந்த பிரம்மருக்கு பிரம்மாவுக்கே அந்த தோஷத்தை உண்டாக்கிறவர் சனி அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லிருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த மாரி நம்ம